வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ் பாய்ஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு பொண்ணுல எல்லாம் சொல்லி போர் அடிக்க விரும்பல, டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது ஊடல் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதை தான். இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் 1-2 வருது அப்படின்றனால. ஆனா நான் சொல்ல போற கதையை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும்தான் சொல்ல போறேன். மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் உங்ககிட்ட காட்டப்படாது. இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் போல இருக்கு. அதை யாருக்கோ போட்டோ எடுத்து எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு சைனி. இவங்க யாருக்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்கன்னா கிரண் அப்படின்ற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கிரண் அந்த மெசேஜை பார்த்த அடுத்தது, இது உங்களுக்கு வர சாதாரண பிரச்சனை தானே, ஏன் பெருசா பேசுற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு வர பிரச்சனை எனக்கு தான் தம்பி தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு கிரண் கொஞ்சம் கோபமா பேசுறாங்க. சேச்சா கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன், ரொம்ப வலிக்குதா, நானா டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல அப்படின்றாங்க. அம்மா அவனுக்கு ஒரு பையன் இருப்பான, எங்க அவனை பத்தி பேசவே மாட்டே அப்படின்ட்டு கிரண் கேட்கிறப்ப அவனா வெளில குட்டியப்ப கூட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விளையாடிட்டு இருக்கானா, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு ஊர் சுத்துறதான், ரொம்ப ஜாலியா இருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாரு. ஆமா, பின்ன வீட்டுக்குள்ளே அடைஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கான், உன்கிட்ட போன்ல பேசுறேன், வெளில வேடிக்கை பாக்குறேன், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி சைனி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், கண்டிப்பா நம்ம வெளில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் ஒரு போட்டோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல வீட்டுல சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப குட்டியப்பன் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. டேய், இன்னைக்கு எத்தனை நேரம் தாண்டா வேலை பார்த்துட்டு இருப்ப, ஒரு சின்ன கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி குட்டியப்பன் கத்துறாரு. அட பெருசு இரு பெருசு பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்கிறவரும் அந்த பெருசு கிட்ட போய் பேச போறாரு. உடனே அந்த தாத்தா என்ன பண்றாரு, மாஸ்க் எடுத்து போடுறாரு. இங்க யாருக்கும் வியாதிலாம் கிடையாது, பயப்படாத, இந்த சிகரெட் பத்த வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பீடி கொடுக்கிறாரு. அந்த தாத்தா என்ன பண்றாரு, குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி தன்னோட பேட்டியில மடிச்சு வச்சுக்கிறாரு. என்னையா டெய்லி வாங்குற, இடுப்புல மடிச்சு வச்சுக்கிற, என்னத்தான் கதை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சிகரெட் எல்லாம் குடிச்சேன், ஆனா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காம போயிட்டு, அதனால இப்ப நான் அதை குடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா இருக்கு அப்படின்ட்டு கீவரும் பேசிட்டு இருக்கிறப்ப கீரன் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல ஒரு ஹோம் நர்ஸ் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறாங்க. அவங்களும் அந்த டீயை வாங்கிட்டு கிரண் முகத்தை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. கிரண் அந்த பக்கம் போனதுக்கு அடுத்தது யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டீயை கீழே தூக்கி ஊத்திட்டாங்க. அடுத்தது அந்த ஹோம் நர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த பாட்டிக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த வேஸ்ட் துணியெல்லாம் அப்படியே கையோட போய் எரிச்சிரு அப்படின்றப்ப, இந்த வீட்டுக்கு நான் ஹோம் நர்ஸா தான் வந்தேன், பட் அந்த வேலையை தவிர நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹோம் நர்ஸ் புலம்பிட்டே போயிட்டு இருக்கிறா. அப்ப அந்த தாத்தா என்ன பண்றாரு, அவங்க பொண்டாட்டிய போய் பார்க்க போறாரு. அவங்க பொண்டாட்டி பெட்ல படிக்க படுத்திருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கு செத்துருவாங்க போல இருக்கு, அவ்வளவு வீக்கான பாடி. அவங்க பார்த்துட்டு அவங்க பக்கத்துல பெட்ல உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள காட்டுறாங்க. ஆனா அந்த பெட் வந்து ஒரு வாட்டர் பெட், 2 பேருக்கு மேல உட்காந்தா கண்டிப்பா உடஞ்சிரும். நீ என்ன பண்ற, நீ படுத்துக்க, நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு ஸ்டூல போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் பயப்படாத, கடவுள் பார்த்து பாரு, கூடிய சீக்கிரம் நீ கேந்து விளையாட போற பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தா கிரண் குளிக்க போறான் அப்படின்ற மாதிரி கிரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கிரண் கூட போன்ல பேசிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. அது கிரண் என்ன பண்றாரு, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு வீடியோ கால் போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் குளிக்கிறதுக்கு டவுல் மாத்திட்டு பாத்ரூம் போறாங்க. அங்க போய் வீடியோ கால் போடுறப்ப, சரி அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு நீ குளியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இங்க நடக்காது, நான் போன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிரண் போனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்த கடுத்தது வீட்டுல பிரேயர் நடக்குது. ஹீரோயின் அவங்க பையன் வீட்டுல வேலை பார்க்கிற நர்ஸ் ஒரு பக்கமும், அந்த தாத்தா பாட்டி இன்னொரு பக்கமும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரேயர் முடிச்ச கடுத்தது தன் ரூம்ல உட்காந்து யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் கிரண் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஹோம் நர்ஸ் வந்து லாக்டவுனை லைட்டா தளர்த்தி வச்சிருக்காங்க, நான் இப்போதைக்கு என் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ போயிட்டினா அந்த கிளையை யாரு பாத்துக்கிறேன்னு சொல்லி கேட்கிறப்ப, அதுக்குன்னு நான் இங்க இருக்க
முடியுமா? நான் போலேனா என் பையனுக்கு என்னோட மூஞ்ச மறந்து போயிடும். நான் எப்பதான் என் வீட்டுக்கு போறது, எப்பதான் என் புருஷன் புள்ளைய பாக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப போயிட்டு வந்துருயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அமைதியா நிக்கிறா. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு, அதையும் கொடுத்தீங்கன்னா போற வயசு அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றப்ப ஓ நீ திருப்பி வரமாட்டான் அப்படின்ற முடிவுல தான் போறியா, சரி இந்தா போய் தொலை அப்படின்ட்டு அந்த பொம்பளை அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் காலைல வீட்டுல அந்த தாத்தா அப்புறம் அவங்க பேர 2 பேருமே கொசு உள்ள வராம இருக்கிறதுக்கு ஜன்னல்ல கொசு வலையா அடிச்சிட்டு இருக்காங்க. டே தம்பி பார்த்து கையில கீழே அடிபட்டுக்காத அப்படின்ட்டு கிரண் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போன சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல இது அடிச்சாருல பெயிண்ட் அவர்கிட்ட ஆனா ஒரு கோழியை மட்டும் கொஞ்சம் கொலை பண்ணி தரீங்களா சமைக்கணும் அப்படின்றப்ப நீ கேட்டீங்கன்னா செஞ்சிடும், எனக்கு வேலை வெட்டி கிடையாது பாரு போ போ அப்படின்ட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பேசிட்டாரு. அடுத்ததான் அந்த கோழி எப்படி கில் பண்ணாங்க எப்படி அதை சமைச்சாங்கன்னு தெரியல. வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டெட்டால் ஸ்மெல் தான் அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாட்டி அம்மா இப்ப ஹீரோன் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒத்துக்கவே இல்லை. திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அந்த தாத்தா மட்டும் சாப்பிடுங்க, நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போறாங்க. இவங்க கை முழுக்க வெறும் டெட்டால் ஸ்மெல் தான் அடிக்குது. உடனே சென்ட் எல்லாம் அடுத்து அடிச்சிட்டு அவங்க பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் பாக்கெட் வச்சிருக்காங்க. அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்பதான் அவங்களோட உண்மையான புருஷன் கால் பண்றாரு. என்னமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இருக்கும் அப்படின்ட்டு பேண்டா விருப்பா பேசுறாங்க. சரி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா தான் இருக்காங்கன்ட்டு திருப்பி வேண்டா விருப்பக்காக பேசுறாங்க. என்னமா ஆச்சு ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உங்க அம்மா பார்த்துட்டு இருந்த ஹோம் நர்ஸ் ஊரை விட்டு போயிட்டா, சீக்கிரம் ஒரு ஹோம் நர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பிளான்ட் இருக்கியா, இப்ப லாக்டவுன் போட்டாங்க, அதனால தான் நானே பக்கத்தூர்ல இருந்து இங்க வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நீ புதுசு புதுசா ஆர்டர் போடுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு உங்க அம்மா பாத்துக்கிறது நானா அடிமையா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எதுக்கு அப்படின்ட்டு கிரண் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாங்க. எனக்கு தெரியாது, யாராச்சும் ஒருத்தவங்களை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, என்னால தான் இந்த கேழ பாத்துக்க முடியாதுன்ட்டு அவங்க புருஷன்ட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. ஆனா அவங்க புருஷன் ரொம்ப அமைதியா சொல்றாரு. எங்க அப்பா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு இது சொல்றாரு, அம்மாவை நீ கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் உன்னை பார்த்து பாருன்ட்டு. அதே தான் நான் சொல்றேன், எங்க அம்மாவை கண்ணு கருத்துமா பார்த்துப்ப, நம்ம குடும்பத்தையே கடவுள் பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. இதை எல்லாத்தையும் கிரண்க்கு என்ன பண்றாங்க, கிரண் கிட்ட அடுத்த நிமிஷமே போன் போட்டு ஒப்பிச்சிட்டு இருக்கத காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு முடியுது. மறுநாள் காலை வீட்டுக்கு ஒரு கார் பறத காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு டாக்டர் வந்து அந்த பாட்டி அம்மா செக் பண்ணி பாக்குறாங்க. பரவாயில்லையே ரொம்ப சூப்பரா இருக்கீங்களே, எல்லாம் உங்க மருமா தான் பாத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு மருமா கிட்ட இந்த பாட்டியம்மா 2 மாசத்துக்கு கண்டிப்பா உயிரோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இன்னும் 2 மாசமா இந்த பாட்டியம்மா நான் எப்படி பாத்துக்க போறேன்ட்டு கிரண் முழு பிதுங்கி நின்னுட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்டே என்ன பண்றா, உடனே தான் புருஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் வந்துட்டு போனாங்க, அதோட ஊர்ல இருக்க எங்க அப்பா அம்மா கூட பேரனை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆனா அவனை போய் விட்டுட்டு திருப்பி வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் நைட்டு ரொம்ப நாளாம் வரக்கூடாது, இங்க விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்துடும், உங்க அம்மா பாத்துக்கணும் தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண்க்கு என்ன பண்றாங்க, ஊருக்கு போக ரெடி ஆகுறாங்க. இதை என்ன பண்றாங்க, கிரண் கிட்டயும் கால் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் கிரணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெளில போறப்ப தாத்தா என்ன பண்றாரு, பேரனை பார்த்து பேராண்டி போயிட்டு உடனே வந்துரு, தாத்தாக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிரண் என்ன பண்றாங்க, கிரணுக்காக தெரு முக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்கத காட்டுறான். அப்ப வந்து கிரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, நீ சைனியை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு ஒரு பையன் இருக்கான், நீங்க பண்றது தப்பு தான், பட் அந்த பொண்ணு போகும் கூட மட்டும் லீகலா இல்ல, பல பேர் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளிப்பக்கமா போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியா நானே போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கீரை கோவப்பட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டே என்ன பண்றான், ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிரண் வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அவங்க 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்த கருத்தது கிரண் புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், என் புருஷனுக்கு கல்யாணமானது புள்ள இருக்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேனுது, அவங்க அம்மா பார்த்தணும், அவங்க அம்மா மட்டும்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற, எனக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்றியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டி அம்மா கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றான். இதுக்கு கிரண் ஃபர்ஸ்ட் பயப்படுறாரு. ஆனா கிரண்க்கு என்ன சொல்றாங்க, அந்த கேள்வி ரொம்ப வீக்கான கேள்வி, லைட்டா செத்தாலும் யாருக்கு தெரிய போற கிடையாது, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளா சாக போற கேள்விதான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நேரா அந்த பாட்டி அம்மா ரூமுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு துண்டை தண்ணீர நினைச்சு அந்த பாட்டி அம்மாவோட கைத்தை இறுக்கி கொலை பண்றாங்க. அந்த பாட்டி அம்மா கை மட்டும் எதையோ தடவிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டி அம்மா கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கண்ணீர் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணீர் நிக்குது, அந்த பாட்டி அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கண் கலங்கி பாத்திரம்ல நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி இனிமேட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த கேள்வி செத்து போயிட்டா. இப்ப கோவிட் பரவிட்டு இருக்கு, லாக்டவுன் அப்படின்றனால சொந்தக்காரங்க யாரும் இந்த கிளைய பார்க்க போறது கிடையாது, சர்ச்சில இருந்து யாரும் வர போறது கிடையாது, கடைசியா என்னோட புருஷன் மட்டும்தான் பருவப்பான், அவன் பார்த்துட்டு போன கழுத்தது திருப்பி எங்க போறானோ தெரியாது, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப
இல்ல அந்த பாட்டியம்மா செத்துட்டாங்களா அப்படின்ட்டு கிரண் கேக்குறான். இல்ல எனக்கு புரியல. இல்ல உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்கன்னு? இல்ல நாளைக்கு நம்ம பாக்குறப்ப அவங்க உயிரோட இருந்து ஏதாச்சும் உளறிட்டாங்கன்னா அப்படின்றப்ப கிரணுக்கு ஒரு பயம் வருது. உடனே என்ன பண்றாங்க, திருப்பி அந்த பாட்டியம்மா பெட்ரூம் போறாங்க. அந்த பாட்டியம்மா இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பாட்டியம்மா கழுத்து நேச்சு கொலை பண்ணாங்களோ ஒரு துண்டு, அந்த துண்டை காணும். எங்க அந்த துண்டை காணுட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. சரி எதுக்கும் மாமனார் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்றது, எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, தேடி பாக்குறப்ப அந்த பாட்டியம்மா பாடியை புட்டு கொஞ்சம் தள்ளி அந்த துண்டு கிடக்குது. சோ நம்ம தான் தூக்கி போட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த துண்டை என்ன பண்றாங்க, தூக்கி திருப்பி லெட்டின்ல போட்டுட்டு அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நைட்டு முழுக்க இருக்காங்க. பல வாட்டி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா காட்டுறாங்க. இப்ப மணி ஒரு 3 மணி இருக்கும், வெளியே போற டைம். சோ இதான் நீ போறது கரெக்டான டைம், வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை திறக்க போறாங்க. மெயின் டோர் பூட்டி இருக்கு. சரி மெயின் டோர் பூட்டி இருக்கு, அப்ப பின்பக்கம் போயலாம் சொல்லி பார்த்தா பின் டோரும் பூட்டி இருக்கு. என்னடா இது வீடு முழுக்க பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரணுக்கு லைட்டா யோசிக்க வருது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கிரண் கேட்கிறப்ப கிரணுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள யாராச்சும் வந்துட்டாங்களா, ஒரு பேல உன் ஃப்ரெண்டா இருக்குமா, நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறத நீ வீடியோ எடுத்து மிரட்ட போறியா, இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கிறப்ப, அட பைத்தியம் அப்படி கூட்டு வந்தா நான் அப்பக்கேன் வீட்டு டோரை லாக் பண்ண போறான், நான் ஏன் உன் கூட இருக்க போறான் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் லைட்டா யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப வீட்டோட பரன் மேலைக்கு யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி தெரியுது. வீட்டு மேலைக்கு யாரோ இருக்காங்க, திருடனா தான் இருக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த சத்தம் வரைக்கும் இடத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. சோ கிரண் மட்டும் நான் பரன்மலை ஏறி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு லைட்டா பரன்மலை ஏறுறப்ப திடீர்னு அந்த பரனோட டோர் மூடுதான். அப்படியே கிரண் படிக்கட்டுல குப்புர் அடிச்சு கீழே விழுறாங்க. அவங்களுக்கு கை தலையில லைட்டா அடிப்படுது. ஐயோ சைனி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வரப்ப கிரணோட காலைக்கு யாரோ ஒருத்தவங்க அடிச்ச மாதிரி அவரோட காலம் உடஞ்சு போறதா காட்டுறாங்க. இங்க ரெண்டு பேரும் பலியால துடிச்சிட்டு இருக்கப்ப அந்த பரன் மேல ஒரு பைப் லைன்ல லைட்டா ரத்தம் சொட்டுறதா காட்டுறாங்க. யாட்ராம்பும் உள்ள வந்து இவங்களை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறப்ப தான் குட்டியப்பனை காட்டுறாங்க. சோ குட்டியப்பன் என்ன பண்றாரு, பீடி எடுத்து கொஞ்சம் வில்லத்தனமா பத்த வைக்கிறாரு. இது வரைக்குமே அவருக்குள்ள ஒரு அம்பி படுத்திருந்தா இடிமேட்டு அந்நியனா மாற போறான் அப்படின்றத நமக்கு சிம்பிளா காட்டுறாங்க போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் அண்ட் கிரண் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பாட்டி அம்மாவை கொலை பண்றதா காட்டுறாங்க. இவங்க கொலை பண்ணி அந்த பாட்டி அம்மா இறக்குற நேரம் பார்த்து குட்டியப்பனுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அவருக்கு என்ன பண்றாரு, லைட்டா நடக்க முடியாம நடந்து தான் பொண்டாட்டிய போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க பொண்டாட்டி இறந்து போயிருக்காங்க. ஐயோ குழந்தை என்னாச்சுமா, எஞ்சிருப்பா கேஞ்சிருப்பான்ட்டு தான் பொண்டாட்டி அப்படி எழுப்பி பாக்குறாரு. கைத்துல ஒரு துண்டு இருக்கு, அதை லைட்டா நவுத்தி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நேரா போய் நம்ம பர்மா கிட்ட சொல்லிடுவோம், எப்படி இறந்தாங்க தெரியல, ஒருவேளை இயற்கை சாகா இருக்கலாம், இல்ல யாராச்சும் அந்த கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு தான் மருமா கிட்ட சொல்றதுக்காக அவர் ரூமுக்கு போறார். அங்க போய் பார்த்தா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஆண் பெண். அப்பதான் ஒரு ஒட்டு கேட்கிறாரு, இது கொரோனா காலம், யாரும் வந்து பார்க்க போறது கிடையாது, கடைசி அவன் பையன் வந்து பாக்குறதே பெருத்து, எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்பதான் அவர் கேட்டிருப்பாரு கிரண் அந்த பாட்டியம்மா உண்மையா இறந்து போயிட்டாங்களான்ட்டு. கிரண் சந்தேகப்பட்டு வந்து செக் பண்ணிட்டு மாமனார் ரூமுக்கு போறாங்க. மாமனார் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. இந்த மருமக போனதுக்கு அடுத்தது குட்டியப்பன் கேஞ்சிருக்கிறாரு. தான் பையனை கால் பண்ணி எப்படி பாருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னப்பா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணுலப்பா நீ நாளைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா, சைனி கால் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லப்பா நீ வந்துரு அப்படின்ற மாதிரி திருப்பி அதேன்னு சொல்றாரு. இப்ப அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதட்டத்தோட கேட்கிறப்ப, இல்ல நீ பதட்டப்படாத, அம்மா நல்லா தான் இருக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நாளைக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகேப்பா நான் வரேன் அப்படின்றாரு. அப்பா சும்மா சொல்றேன்ட்டு வராமலாம் தராத, கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேருமே காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே அடிபட்டு இருக்கு, ரெண்டு பேருமே அதுக்கு மெடிசன் போட்டுட்டு இருக்காங்க. இது அவன் தான், அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சைனி சொல்லிட்டு இருக்கிறான். யாரப்பான்ட்டு திருப்பி திருப்பி கிரண் கேட்டுட்டு இருக்கப்ப போய் முதல்ல லைட் ஆன் பண்ணுவோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பாக்ஸ் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்டோட பீசைக்காரோ புடிங்கிருக்காங்க. இது அப்பனே தான் அவனுக்கு இந்த வீடு மொத்தம் அத்துப்படி, நமக்கு தான் இருட்டு பகல்னு குழப்பம் வரும், அவனுக்கு சுத்தமா வராது அப்படின்றாங்க. திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கொஞ்சம் கோவப்பட்டு கேட்கிறப்ப அப்பதான் குட்டியப்பா அப்படின்ட்டு கிரண் சொல்றாங்க. இது குட்டியப்பனா அப்படின்ட்டு கிரண் லைட்டா அதிர்ச்சி ஆக்குறப்ப இப்ப குட்டியப்பனை காட்டுறாங்க. குட்டியப்பன் என்ன பண்றாரு, தன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் பொண்டாட்டியோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. கிரண் என்ன பண்றாங்க, குட்டியப்பன் எங்க இருப்பாருன்ட்டு தேடிட்டு அவரோட பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவரை காணும், ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த விளக்கு மட்டும் நமக்கு போதும், இதை வச்சு அவனுக்கு ஈஸியா பிடிச்சலான்ட்டு கிரண் அந்த விளக்க கையில கெடுக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அந்த விளக்கு வெடிச்சிருமா. அப்படியே கிரண் கை ஃபுல்லா பத்திட்டு
பத்திட்டு எரியுது. காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே குட்டியப்பன் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ கீரனுக்கு வந்து பார்த்தா கை வெந்து போகுது. அதுக்கு அவங்க மெடிசன் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் குட்டியப்பன் என்ன பண்றாரு, அவங்க பொண்டாட்டியோட பெட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெல் அடிக்கிற ஒரு சுவிட்ச் செட் பண்றதா காட்டுறாங்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இது லைட் ஆமுக்கு இதோட கனெக்ஷன் என்னோட ரூம்ல இருக்கு, எனக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சோ சாரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டியம்மா அப்படிதான் அமைக்கிருப்பா போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டியை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கத காட்டுறாங்க. இந்த தாத்தா மேல கீரனுக்கு செம கோவம் வந்துட்டு இவரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கீருக்குன்னு ஒரு கொலை பண்ணக்கு தான் இப்படி மாட்டிட்டு மூச்சிட்டு இருக்கோம், இவனையும் கொலை பண்ணிட்டா ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றப்ப சேச்சா அப்படிலாம் கிடையாது, இவனை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு திருடம் பார்த்தான், உங்க அம்மாவைக்கும் உங்க அப்பாவையும் கொலை பண்ணிட்டான், என்ன அடிச்சு போட்டுட்டான், இப்படி சொல்லி என் புரிச்சனா நான் சமாளிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி கீரன் சொல்றாங்க. அதுக்காக இவரை தேடி போறப்ப ஒரு குடோன் மாதிரி சத்தம் கேக்குது. அங்க என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா குட்டியப்பன் என்ன பண்றாரு, தேங்காய் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ கிரணுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, கிரணுக்கு கை வெந்து போயிட்டு அவங்களால அது சர்வ் பண்ண போல ரெண்டு பேருக்கும் அடி பலமா விழுந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிரண் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல அந்த ஆளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்க ரெண்டு பேருமே வர தேங்காய் எடுத்து அந்த ஆளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான், தப்பிச்சு போட ஆரம்பிச்சுட்டான். சோ போன கழுத்தது அந்த தாத்தோட நகம் கீஞ்சிருக்கு. சோ விரல்ல பாத்தீங்கன்னா சத்த அப்படியே பிச்சிட்டு இருக்கு. அதை அவர் என்ன பண்றாரு, எந்த ஒரு பயமோ எந்த ஒரு டென்ஷனோ வலிக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்லாம அசால்ட்டா அதை பிச்சிட்டு இருக்கிறப்ப தான் 2-3 சீனுக்கு முன்னாடி கிரண் வந்து பாத்தீங்கன்னா கோழியை பிடிச்சுக்கிடுங்க சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப வீட்டோட வேலைக்காரர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருப்பாராச்சா. இந்த தாத்தா தான் அந்த கோழியர் ரணக்கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்காரு. மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோபம், யாரையோ பொறுத்தர கொலை பண்றான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கொலை பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் உங்க பேரை பார்த்துட்டு ஒரு மாறி இருக்கு, ஆனா அந்த தாத்தா அதை கவனிக்க மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலம். கீரனுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துட்டு இப்ப அந்த ஆளுங்க கூட்டு வரணும்னா அவனு பொண்டாட்டியோட பணத்தை எரிக்க போறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். இங்க பாரு, இப்ப நீ வரலனா உன் பொண்டாட்டியோட டெட் பாடியை நான் எரிச்சிருவேன், எரிச்ச கடத்த சாம்பல் மட்டும்தான் இருக்கும், அந்த சாம்பலை வச்சு நீ என்ன பண்ண போற, இப்பயே வந்துட்டீங்கன்னா பொண்ணை லைட்டா அடிச்சு போட்டு மட்டும் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பொண்டாட்டி மேல ஒரு பாசம் எங்க எரிச்சிட போறா அப்படின்ற பயத்துல அவர் வந்துட்டாரு. இதான் சாக்குன்னு தெரிஞ்ச கடுத்து கிரண் அந்த தாத்தா போட்டு அப்படி அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த தாத்தா குத்தும் போது அந்த தாத்தா கோவப்பட்டு கிரணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே போட்டுட்டு இந்த தாத்தா ஒரு இடத்துல போய் பதுங்கிட்டாரு. நீ யாரு கூட பந்த அப்படின்னு சொல்லி கிரண் கேட்கிறப்ப என் ஃப்ரெண்டு கூட தான் பந்தேன், அவன் வீட்டுல இருந்து பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி அவனுக்கு கால் பண்ணி பர சொல்ல அப்படின்றாங்க. அவனு போல் பண்ணி மச்சான் அந்த இடத்துல மாட்டிட்டான் வந்து காப்பாத்துறா அப்படின்றப்ப வீட்டோட மெயின் டோர் பூட்டி இருக்கு. டே மெயின் டோர் பூட்டி இருக்கு, நான் எப்பரா பறத அப்படின்றப்ப வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு, அது வேப்ப மரத்துல வந்தா என்னோட பெட்ரூம் வரலாம், அங்கேருந்து படிக்கட்டு கீழே பந்துரு அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அடுத்தது அப்ப ஒரு பிளேகள் தான் போல இருக்கு, நம்மள தான் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. உள்ள வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரத்தத்தோட இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரி குட்டியப்ப எங்களை போட்டு கொலை பண்ண பாக்குற ஹெல்ப் பண்ற அப்படின்றாரு. குட்டியப்பன் அவர் பூச்சிரா பாவண்டா அந்த எப்பரா பண்ணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, என்ன சேட்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போறப்ப என்ன பேச வந்தான்னு கூட கேட்கலங்க, அந்த மனுஷனை போட்டு அந்த தாத்தா ஒரே கொலையா கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு இறந்து போன கடுத்தது உனக்கிரன் என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொருத்தனை கால் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான், இங்க எல்லாரையும் போட்டு கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கே தெரியாம நான் போன் பண்றேன், போலீஸை மட்டும் வரத்தோல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, என்ன பிளே பாய் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு அசிங்கமா இருக்கு சைனி அப்படின்றப்ப இங்க பாரு இதை பத்தி பேசுறதுக்கு டைம் கிடையாது, இப்ப நம்ம வெளில போனோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த தாத்தா என்ன பண்றாரு, ஒரு ஸ்கெட்சை போட்டு ரெண்டு பேருமே அடிச்சு போடுறாரு. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோன்னா அரை உத்திர இருக்கு. இந்த தாத்தா மட்டும் மெயின் டோரை திறந்து வெளில போய் உட்காந்து கதவை லாக் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விடிய கால பறிக்க ஆகுது. போலீஸ் வராங்க, வீட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள 3 பேர் பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க மக்களும் ஆட்டோல வராரு. வீட்டுக்கு ஒத்தி போலீஸ் ஆம்புலன்ஸ்ல நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. உள்ள வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இறந்திருக்காங்க. அவங்க அப்பா தூக்கிட்டு போறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. கையை பிடிச்சி அம்மா உள்ள இருக்கா, அம்மா பத்திரமா பாத்துக்க, கடல் உன்னை பார்த்துப்பாரு, பயப்படாத, அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. பையன் அம்மா உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா ஏற்கனவே இறந்தாச்சா. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான வெள்ளப்படையால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பக்கத்துல 2 மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்காங்க. திருப்பி அவங்க அப்பா சொன்ன டயலாக் கூட இந்த படத்தோட